வணக்கம் மக்களே. 2 நாளாக ஜாலியாக நம்ம குட்டி பசங்களோட சுற்றிட்டு இருந்தோம். இன்றைக்கி டியூட்டி வந்தாச்சு. இன்றைக்கி வந்து நம்ம நம்பியூர்லேருந்து பொள்ளாச்சி கிளம்பிட்டு இருக்கோம். வாங்க இன்றைக்கி பகல் ரைடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மக்களே. மக்களே, நம்பியூரில் டீசல் அடிச்சுட்டு இன்றைக்கி நம்ம பொள்ளாச்சி தான் லோடாக கிளம்பிட்டு இருக்கோம். நம்ம தலைவர் டீசல் அடிச்சுட்டு பாருங்க. அடிச்சுட்டு இன்றைக்கி கிளம்ப வேண்டியதுதான் மக்களே. நம்பியூரில் டீசல் அடிச்சுட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். சேவூர் வழி அவினாசி, அவினாசிலேருந்து நம்ம கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்லேருந்து ஒரே பைபாஸு கிணத்துக்கடவு, பொள்ளாச்சின்னு சொன்னார். அப்புறம் கடைசியில் கிணத்துக்கடவுல தான் லோடு இறக்குறதான். அப்படியே போயிட்டுருக்குங்க. மழை இல்லாமல் இங்கே உள்ள கள்ளச்செடியெல்லாம் பாருங்கள், பயங்கரமாக செத்துட்ருக்கு பாவம். இங்கே உள்ள விவசாயிகள்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க பாவம், மன உளைச்சல் இருக்காங்க. அங்கே பாருங்கள், பூரா கள்ளச்செடியுமே மழை இல்லை இந்த ஏரியா. அதனால் பார்க்கவே ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்படியே போயிட்டுருக்கோம். இது சாவக்காட்டுப்பாளையம். சாவக்காட்டுப்பாளையம் வந்துட்டோம். நீ அடுத்தது அப்படியே சேவூர் அவினாசி அப்படியே போயிட்டுருக்க மக்களே. அப்படியே சேவூர் ரீச் பண்ணிட்டோம். இந்த முத்துக்குமார சுவாமி சீவ ஜமாதி அப்படியே போயிட்டுருக்குறோம் சேவூருக்குள்ளே. இந்த குளம் சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ நல்லா இருக்குது. இந்த தெப்ப குளம் ஓரளவுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு வாரத்தில் முடிஞ்சிடும். அப்படியே சேவூருக்குள்ளே போயாச்சு. நீ அடுத்தது அவினாசி அப்படியே பைபாஸ் ஏறிக்கலாம். வெயில் தரமாக வந்துட்டு இருக்கு மக்களே. சேவூரில் பெருமாள் கோயில் பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி அவினாசி வழி போல் சேவூர்லேருந்து ரைட் எடுத்து தெக்கலூர் வழி போயிட்டுருக்கோம். ஏன்னா இதில் தான் ஷார்ட்கட்டு. இந்நேரத்துக்கு அவினாசிக்குள்ளே போனால் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. அதனால் இதில் போயிட்டுருக்கோம். இந்த வழி நேர் வழி பாருங்கள், தோட்டங்கள்லாம் பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. அப்படியே போயிட்டுருக்கோம் மக்களே. தெக்கலூருக்கு பக்கமாக போயிட்டுருக்கோம். இனி தெக்கலூர் போய் பைபாஸ் ஏறிக்கலாம். நம்ம செல்லக்குட்டி வேறு இன்றைக்கி கம்ப்ளைண்ட் ஆகிட்டாங்க. இங்கே பாருங்கள், செக் லைட் எரிஞ்சிட்ருக்கு. இனி போய் ஒர்க்ஷாப் போய்த்தாகணும். சென்சார் கம்ப்ளைண்ட்டு, வண்டி மூவிங் ஆக மாட்டேது. கோயம்புத்தூர் போகிறக்கு நான் 2 மணி நேரத்துக்கு மேலே ஆக மாட்டேங்குது. ஒர்க்ஷாப்பு எல்என்டி பைபாஸில் தான் இருக்குது ஷோரூமு. அங்கே வரைக்கும் மெல்லத்தான் ஓட்டியாகணும். 20-30க்கு மேலே போகவே மாட்டேது. ஏம்மா நல்லா வண்டி ஓடையில் எந்த ஒரு டிரைவருக்குமே சந்தோஷமாக இருக்குங்க. வண்டியில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிட்டா அவ்வளோதான், ரொம்ப டயர்டாயிடும். வண்டி ஓட வரைக்கும் தெரியாது, நின்றுச்சுன்னா அவ்வளோதான், அவ்வளோ ஒரு இதாக டிப்ரெஷன் ஆயிடும். என்ன பண்ணுறது, எல்லாம் இருக்கிறதா, ப்ளஸ் அனுசரித்து போக வேண்டியதான். அப்படியே போயிட்டுருக்க மக்களே. 30-35 அதிகபட்சம், சில டைம் 40 போகுது. அப்புறம் மறுபடியும் கம்மியாகிக்குது. அப்படியே போயிட்டுருக்குறேங்க. ஓரளவு போயிட்டு அப்படின்னு. என்ன ஒரு வண்டி சைடு போட முடியாது, ரன்னிங் போகாது. அதனால நம்ம லெஃப்ட்லேயே ஓரமாகவே போக வேண்டியதான் பைபாஸில். மக்களே, தெக்கலூர் ரீச் பண்ணி இப்போ நம்ம பைபாஸ் ஏற போகிறோம். அப்படியே பொறுமையூர் ஓரமாகவே போய்க்கலாம். வண்டி வேறு கம்ப்ளைண்ட்டு, வசதியாக போகாது. அப்படியே பொறுமையாக போய்க்கலாம். இன்றைக்கி அப்படியே லைட்டாக வெயில், மத்தியானம்லாம் நல்லா கொள்ளும்னு நினைக்கிற வெயில். நம்ம என்ன ஓவர் டேக் எடுத்து போயிட்டுருக்காரு புயல் வேகத்தில். டைம் கரெக்டாக 9:20, 23. எப்படி 1 மணி நேரம்லாம் ஆயிருக்கு கோயம்புத்தூர் போகிறக்கு. எப்படி அண்ணனை ஓவர் டேக் எடுத்துட்டோம். தேடரில் தான் போகுது. அம்மா ஐயோ, டாப் அண்ட் டாப்பெல்லாம் யூஸே பண்ண முடியாதாட்டக்குது. வானம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு, சூப்பராக இருக்குது. அப்படியே பைபாஸில் போயிட்டுருக்குறோம். போய் லோடை இறக்கி போட்டு கிணத்துக்கடவுல இறக்கி போட்டு ரிட்டர்ன் வந்து கோயம்புத்தூரில் வண்டி ரெடி பண்ணிட்டு வர வேண்டியதுதான். தெக்கலூர்லேருந்து நம்ம கருமத்தம்பட்டி ரீச் பண்ணிட்டோம். கருமத்தம்பட்டி சிட்டி இது பாருங்கள். நீ அடுத்தது அப்படியே சோமனூர் ரோடு, இது அன்னூர் ரோடு சைடு.
நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். அடுத்தது நீ டோல்கட்டு தாண்டி தென்னம்பாளையம் தாண்டி அப்படியே போக வேண்டியது எல்என்டி பைபாஸில். வண்டி மெதுவாக போகுது, 40க்கு மேலே போக மாட்டேது. செக் லைட் வேறு எரியுது. அப்படியே போயிட்டுருக்கோம். நம்ம தென்னம்பாளையம் டோல்கட் ரீச் பண்ணிட்டோம். நல்லா டிராஃபிக் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. ஃபுல் டிராஃபிக். வடிவேலு சொன்ன மாதிரி போன வாரம் தாண்டா மவுண்ட் ரோட்டில் எவ்வளவு டிராஃபிக், அதை வடையாடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம வண்டி முன்னாடி நிற்கிற வண்டியில் பாருங்கள், பூராமே மொந்தவாளங்க பச்சி போடுறதுக்கு கோயம்புத்தூர் போகுது மார்க்கெட்டு. கோயம்புத்தூர் மக்களுக்காக போகுது பாருங்க. ஃபுல் டிராஃபிக் இன்றைக்கி. இங்கே தான் வடிவேலு சொன்ன மாதிரி. மக்களே, டோல்கட்லேருந்து நம்ம அடுத்தது தென்னம்பாளையம் ரீச் பண்ணிட்டோம். இப்படி அடுத்தது சூலூர் பிரிவு, அடுத்தது நீலாம்பூர், அப்படியே எல்என்டி பைபாஸில் போகலாம். மக்களே, தென்னம்பாளையம் ரீச் பண்ணி அப்படியே சூலூர் பிரிவுக்கு பக்கமாக போயிட்டுருக்கோம். அப்படியே ஓரளவுக்கு இறக்கத்தில் வண்டி போயிட்டுருக்கோம். 2 நாளாக வண்டிக்கு வரல. இன்றைக்கி வண்டிக்கு வந்தால் வண்டி கம்ப்ளைண்ட்டு. நம்ம நேரம் என்ன பண்ணுறது, சரி எல்லாம் அனுசரித்து தானே போயாகணும். அப்படியே போக வேண்டியதான் மக்களே. 2 நாளாக ஜாலியாக பசங்களோட சுற்றிட்டு இன்றைக்கி வந்து சீக்கிட்டு பார்த்தீங்களா வண்டிக்கிட்ட. எப்படியாவது ரெடி பண்ணிட வேண்டியதாக. போய் லோடு இறக்க வரைக்கும் கஷ்டம். லோடு இறக்கிட்டோம்னா அப்புறம் வந்து ஷோரூமில் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ரெஸ்ட் கிடைக்கும். ஒரு வழியாக நீலாம்பூர் வந்துட்டோம். லெஃப்ட் எடுத்தோம்னா கோயம்புத்தூர், ஸ்ட்ரெயிட்டு பாலக்காடு 65, கொச்சின் 202, எர்ணாகுளம் 193. அப்படியே நம்ம போயிட்டுருக்கிறோம். உனக்கு போய் முன்னாடி இன்னொரு 10 கிலோமீட்டரு போனோம்னா பொள்ளாச்சி ரோடு. லெஃப்ட் எடுத்தோம்னா ஒரே ரோடு கிணத்துக்கடவு போய் லோடு இறக்கிட்டு வர வேண்டியதான். அப்படியே போயிட்டுருக்க மக்களே. எல்என்டி பைபாஸில் எல்என்டி பைபாஸில் திருச்சி ரோடு சிக்னல் நிற்கிறோம். ஒருத்தர் வெள்ளரிக்காய் கொண்டு வந்தார், சாப்பிட்ருக்கேன். வாங்க சாப்பிட்லாம். சிக்னலு பொள்ளாச்சி சிக்னலு, லெஃப்ட் எடுத்துக்கலாம் நம்ம. மக்களே, லோடு இருக்கிற பாயிண்ட் வந்துட்டோம். கிணத்துக்கடவு தாண்டி தாமரைக்குளம். லெஃப்ட் கட் பண்ணி உள்ளே போய் லோடு இறக்கிட்டு அப்படியே நாம் நீ ஒர்க்ஷாப் போயிட வேண்டியதுதான். ஏன்னா காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடல, வண்டி கம்ப்ளைண்ட்னு சொல்லி அதே ஒரு மனவேதனையாக இருக்குது. இன்னும் சாப்பிடலை. சரி லோடு இறக்கிட்டனாலும் புகையில் சாப்பிட்டுக்கலாம். இப்போவே மணி 12, 10. சரி சாப்பிட்டு ஒர்க்ஷாப் போய்க்கலான்ட்டு லோடு இறக்கிட்டு சாப்பிட்டுக்கலான்ட்டு போயிட்டுருக்கேன் மக்களே. லோடு இருக்கிற பாயிண்ட் வந்துட்டோம் பக்கமாக. இங்கே பாருங்கள், தோட்டங்கள்லாம் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மக்களே. லோடு இருக்க இந்த சைட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள், நீ போய் லோடு இறக்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் மக்களே. இவ்வளவு லோடை நம்மளை ஒரே ஆளாக இறக்க சொல்கிறாங்க. பெரிய இடத்துக்கு வந்தால் இதே தொந்தரவு. ஆள் இருக்குன்னு வர சொல்லி போட்டு இப்போ நம்மளை ஒருத்தனவே இறக்க வைக்கிறாங்களே. இது எப்படி தள்ளுறது? ஒரு ஆள் இருந்தால் கூட ஹெல்ப்புக்காக நீ மேலே ஏறி நம்ம ஒரே ஆள் தான் தள்ளணும். வீடியோ வேறு எடுக்க முடியாது. சரி மக்களே, போய் தள்ளி விடுவோம் மக்களே. லோடு இறக்கியாச்சு, நீ கிளம்ப வேண்டியதாக. போய் வண்டி ரெடி பண்ணிவிட்டு கிணத்து கடவுள் லோடு இறக்கிட்டு நம்ம சாப்பிட போகிறோம். பெஸ்ட்டு பிரியாணி. வாங்க சாப்பிடுவோம். வாங்க சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது. வாங்க சாப்பிடலாம் மக்களே. லோடு இறக்கிட்டு நம்ம பாலக்காடு ரோடு சிக்னல் வந்துட்டோம். இனி முன்னாடி தான் ஒரு 1/2 கிலோமீட்டரில் இருக்குது ஒர்க்ஷாப்பு. அங்கே போய் வண்டி ரெடி பண்ணிட்டு தான் போகணும் மக்களே. நம்ம வண்டி ஷோரூம் வந்துட்டோம், ஈச்சர் ஷோரூமு. இப்போ இவனை ரெடி பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது. இவனை எத்தனை மணி நேரம் உட்கார வைக்கிறாங்கன்னு தெரியல. உள்ளே போகிறோம் மக்களே. நம்ம ஷோரூமில் இருக்கிறவங்க பாருங்கள் வண்டி எப்படி அடியே கிடக்குதுன்னு. இப்போ தான் நம்ம வண்டி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. 3-4 மணி நேரம் உட்கார வச்சு கொண்டுட்டாங்க. ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் தான் போகணும். ரெடி ஆகிருச்சு. பில் போட்டால் சரி கிளம்ப வேண்டியது தான் மக்களே. வண்டி ரெடி ஆயிடுச்சு, நீ கிளம்ப வேண்டியதான். உனக்கு கொண்டு போய் வண்டி கம்பெனியில் நிறுத்திட்டு நம்ம வீடு கிளம்ப வேண்டியதான். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற மக்களே. பாய்.